அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு 2024 வெளிவந்த குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான எக்ஸாம் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணியாச்சு. தென் கவுன்சிலிங் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க, கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கூடிய விரைவில்னா டிஎன்பிஎஸ்சி எப்போ சொல்கிறாங்களோ அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த டைமில் நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனோ தானோண்டு ஏதோ வந்துச்சு போனோம் எடுத்தோன்றது இல்லாமல் கடைசியாக நம்ம ரேங்க் இருந்தாலுமே நமக்கு இருக்க ஒரு 4 டிபார்ட்மெண்ட் தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னாலுமே அந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வரணும். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குறதுக்கு தயங்காதீங்க. இறங்கி வேலை செஞ்சு நம்ம ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் நம்ம அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ நம்மளோட லைஃபே அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றப்போ நல்லா யோசிச்சு டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நல்லா விசாரித்து அந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் அனலைஸ் அப்படின்றது நீங்கள் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத பற்றியும் பேச போகிறோம். டாப் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கிடைச்சா நீங்கள் மிஸ் பண்ணாமல் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் பேச போகிறோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுமே கெட்ட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கிடையாது. எல்லாமே நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் தான். இங்கே இருக்க நமக்கு வேலை பொழுது நமக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பொறுத்து அது அப்படின்றது மாறுபடும். உங்களுக்கு எது பொருந்தும் அப்படின்றத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு ரொம்ப பவர்ஃபுல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுமே அவைலபிலிட்டி இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்லி ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்துகிட்டு வரவங்களும் இருக்காங்க. இல்லை எனக்கு சொந்த ஊரில் வேலை பார்க்கணும்னு சொல்லி கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த நீங்கள் செலக்ட் பண்ண போகிற துறை அப்படின்றது உங்களை சார்ந்து உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பொறுத்து தான் இருக்க போகுது. மற்றதுக்கான ஐடியாஸ் மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற டேப்குள்ளே போய் குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது அந்த குரூப் 2 2A உடைய நோட்டிஃபிகேஷன். தென் அட்டெண்டம் 8A அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அட்டெண்டம் 8A அப்படின்றத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன், அதில் நிறையா இருக்கும். தென் உங்களுக்கு 8E. அப்போ இதெல்லாம் இந்த 3 வச்சு தான் நீங்கள் போஸ்ட் அப்படின்றது எப்படி செலக்ட் பண்ண போகணும், என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த நோட்டிஃபிகேஷன் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா, ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளா அப்படின்றது இந்த நோட்டிஃபிகேஷனுடைய இந்த குரூப் 2A சர்வீசஸில் 11 பேஜ் நம்பர் 11 உங்களுக்கு கீழே வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள், இல்லைனா நீங்கள் ஒரு சில போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், டிகிரி ஆர்ட்ஸோ சயின்ஸோ இல்லை காமர்ஸோ என்ன பண்ணியிருக்கணும், படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி செலக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த அட்டெண்டம் 8Aல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த அட்டெண்டம் 8Eலையும் உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த அட்டெண்டம் 8E அப்படின்றது இந்த இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா போஸ்ட் ஆட் பண்ணது இதில் இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும், அட்டெண்டம் 8Aலையும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேகன்சிஸில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருப்பாங்க, இந்த அட்டெண்டம் 8Eல இருக்கும். ஒரு போஸ்ட் அட்டெண்டம் 8Eல இருக்குது அப்படின்னா அதுலேயும் கீழே உங்களுக்கு வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு போஸ்ட் அட்டெண்டம் 8Eல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அட்டெண்டம் 8Eல இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபைனல். ஒருவேளை இந்த அட்டெண்டம் 8Eல எத்தனை இருக்குது, இந்த 9 போஸ்ட் இருக்குது. இந்த 9 போஸ்ட்டும் அட்டெண்டம் 8Eல இருக்குது தான் உங்களுக்கு ஃபைனல். ஒருவேளை அந்த போஸ்ட் அட்டெண்டம் 8Eல இல்லை அப்படின்னா இந்த அட்டெண்டம் 8A இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபைனல். இந்த வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் தான் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேலே டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் எல்லா டிபார்ட்மெண்ட் பற்றியுமே எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. எதை பற்றிலாம் எனக்கு தெரியுமோ, எதெல்லாம் எப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட் எப்படி ப்ரொமோஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தெரியுமோ அதை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் ஓவராலாக ஒரு கிளான்ஸ் கேட்டுட்டு போய்க்கங்க. அதை இறங்கி நம்ம சொல்கிறத மட்டும் வைத்து இல்லாமல் நீங்களும் இன்னும் கொஞ்சம் இறங்கி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு அனலைஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்டன்ட் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இது எல்லாமே மோஸ்ட்லி இந்த 2A கிரேடில் வரது அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அக்கௌண்டன்ட் அப்படின்றது தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இதெல்லாம் கார்பரேஷன் லிமிடெட் போர்ட்ஸ் தனி போர்ட்ஸ் மாதிரி வருது. இதெல்லாம் நம்ம பெரிய அளவில் ஸ்டார்டிங்ஸில் சூஸ் பண்ண மாட்டாங்க. போக போக பின்னாடி ஒன்று இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ இதை பற்றிலாம் நமக்கு பெருசாக தெரில, அதன் உண்மையும் நம்ம இங்கே ஒத்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. இந்த ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட் அப்படின்றது நல்ல போஸ்ட்டு. இதில் ஜென்ரல் கேட்டகரிக்கு யாருக்குமே வேக்கண்ட் அப்படின்றது இல்லை. கடைசி குரூப் 2Aல தான் 570 அக்கௌண்டன்ட் போட்டிருந்தாங்க அப்படின்றதுனால பெருசாக வேக்கன்ட் எங்கேயுமே கிடையாது. இந்த அக்கௌண்டன்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த இதில் எதுலையாச்சும் ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனாக இருந்தீங்க, இதில் நீங்கள் அறிங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இது இருக்கலாம். ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய லெவலில் ப்ரெஷர் அப்படின்றது இருக்காது. ஹெவி ப்ரெஷர்ஸ் தான் இருக்காது.
மாட்ரேட்டான ஒர்க் தான் இருக்கும். 10 to 6 அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சில நாளில் வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும். இதிலிருந்து உங்களுக்கு அக்கௌண்டன்ட்லேருந்து தென் அடுத்த ப்ரொமோஷன் குரூப் 2 கிரேடுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக 10 இயர்ஸ் ஆயிரும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக இதில் தெரிஞ்சுட்டு போயிடணும். ஓகேங்களா? நார்மலாக நீங்கள் ரெவன்யூவே எடுத்தாலும் ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுத்தாலுமே ரெவன்யூ அசிஸ்டன்ட்லேருந்து நீங்கள் ஆர்ஐ டெப்டி தாசில்தார் வருவீங்க. இங்கே நம்ம சொல்லக்கூடிய அக்கௌண்ட்லேருந்து அக்கௌண்டன்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எஸ்டிஓ இல்லைனா சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சப் ட்ரெஷரி ஆஃபீஸர் அல்லது சூப்பரண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போகிறதுக்கு உங்களுக்கு 10 இயர்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட ரெவன்யூலேருந்து டெப்டி தாசில்தார் ஆகிறத விட இந்த அக்கௌண்டன்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே சூப்பரண்டன்ட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ரெவன்யூவில் இப்போ ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஓகேங்களா? ஓகே. இது தென் அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது இதுவுமே வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. சிட்கோ அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எதுவும் ஸ்பெஷல் கேடர் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்பெஷல் கேடர் பார்த்தேன் அப்படின்றதுனால உங்களுக்கு எடுத்து காட்டலாமா? ஓகே. இதில் ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டுக்கு வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் ஆர் காமர்ஸ் ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அக்கௌண்டன்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது இருக்கா? 3358 போஸ்ட் கோட் இருக்குது. அக்கௌண்டன்ட் 3358 இதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் ஒரு போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி. மஸ்ட் பி ஏ கிராஜுவேட் இன் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காமர்ஸ் படிச்சிருந்தீங்க, பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் எடுக்குன்றது சொல்ல முடியும். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. இப்போ ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி எலிஜிபிள் அப்படின்றப்போ ஸோ பிரச்சனை கிடையாது. இதுதான் உங்களுக்கு விஷயம். தென் அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் இதெல்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்படக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. ஸ்டார்டிங்கில் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் கிடையாது. நம்ம டாப் டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி மட்டும் பேசுகிறோம். ஓகேங்களா? தென் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படி சொல்லி பார்க்குறப்ப சென்னையில் தான் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அசிஸ்டன்ட் குரூப் 2 கிரேடு இது 80E இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 80E உங்களுக்கு என்ன இருக்குது? சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இங்கே இந்த நோட்டிஃபிகேஷனில் அட்டண்டம் 8Aல உங்களுக்கு எவ்வளோ வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 37 வேக்கண்ட் அசிஸ்டன்ட் வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அட்டண்டம் 8Eல அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 20 வேக்கண்டாக குறைச்சிருக்காங்க. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? 37 வேக்கண்டாக இருந்ததை 20 வேக்கண்டாக குறைச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 17 வேக்கண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் அட்டண்டம் 8Eல ஒரு போஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த அட்டண்டம் 8Eல இருக்குது தான் ஃபைனல். ஒருவேளை அட்டண்டம் 8Eல அது இல்லை அப்படின்னா 8Aல இருக்குது ஃபைனல் அப்படின்றது. ஓகேங்களா? தென் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி சென்னையில் தான் வேலை இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு தாசில்தார் கிரேட் இதுலையுமே உங்களுக்கு சிவில் சப்ளைஸ் தாசில்தார்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேடர்ஸ்லேயும் உங்களுக்கு போகும். நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி சென்னையில் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். யாராச்சும் ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் எடுக்கலாம். எல்லா மாவட்டத்திலையும் அந்த ஆஃபீஸ் இருக்கும். நீங்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ அதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா தாராளமாக அவங்க சொல்ல தான் போகிறாங்க. சொல்ல மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இதுதான் அப்படின்றத நீங்கள் பவர்ஃபுல்லாக சூப்பராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்கும் அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக விசாரிக்கிறது தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் கமர்ஷியல் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப எல்லாருமே ஆவலோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான். பே அப்படின்றது உங்களுக்கு நார்மல் அந்த 20,600 அப்படின்றதுல வரும். இது கமிஷனரேட் சென்னையில் மட்டும் தான் இருக்கும். தென் உங்களுக்கு இந்த கமர்ஷியல் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் ஜோனல் வைஸ் சீட்ஸ் அப்படின்றது போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் இருக்காது. விருதுநகர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 மாவட்டம் இருக்கும். ஈரோடுன்னு எடுத்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3-4 மாவட்டம். உங்களுக்கு இங்கே கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூரில் ஏன் ஜோனல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே வந்து கமர்ஷியல் நிறையா இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த பக்கம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி போகுமோ அதே போல் இந்த கமர்ஷியல் டாக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜோனல் வைஸ் சீனியாரிட்டி போகும். அதே போல் ட்ரான்ஸ்ஃபர்ஸும் ஜோனல் வைஸில் மாற்றி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரொம்ப நல்ல சான்சஸ். அசிஸ்டன்ட் அப்படின்றது நல்ல சான்சஸ் தான். பட் வந்து உங்களுக்கு குரூப் 2 கிரேட்லையும் டைரக்ட் என்ட்ரி இருக்குது. குரூப் 1 கிரேட்லையும் டைரக்ட் என்ட்ரி இருக்குது. டிசிடிஓவும் டைரக்ட் என்ட்ரி வருவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரும் டைரக்ட் என்ட்ரி வருவாங்க. இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் டாக்ஸஸில் இப்போ கொஞ்சம் கேசஸ் போயிட்டு இருக்குது அப்படின்றதுனால ப்ரொமோஷன்ஸில் கொஞ்சம் லேக் ஆகி அப்படியே நிற்கிது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். பட் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்றது கம்மி பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூடிய விரைவில் தாராளமாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டிசிடிஓ ஆக முடியும். ஒரு 7-8 வருஷங்களில் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரில. ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? ஓகே. தென் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தெரில. தென் ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் நல்ல டாப் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஹைவேஸ் கொடுத்துருக்காங்க. ஹைவேஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜினியர்ஸோடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய துறை. ஸோ மோஸ்ட்லி இதை வந்து ஸ்டார்டிங்ஸில் யாரும் எடுக்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஹைவேஸில் நல்ல வந்து வருமானம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நமக்கு சேலரி வாங்குறதுக்கு மட்டும் நினச்சி படிங்க.
நினைப்பீங்க, நினச்சி வேலைக்கு போவோம். ஹைவேஸ் வந்து இன்ஜினியர்ஸ் ஆதிக்கம் அப்படின்றது நிறையா இருக்கும். ஸோ ஃபைனல் வரைக்கும் கடைசி வரைக்குமே நம்மளால் ஒரு ஹையர் அஃபிஷியலாக ஆக முடியாது அப்படின்றது ஒரு உண்மை இருக்குது. தென் ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோர்மெண்ட்ஸ் அப்படின்றப்ப ஹச்ஆர் அண்ட் சிஇ அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். அசிஸ்டன்ட் உங்களுக்கு 46 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கா ஹிந்து ரிலிஜியஸ் 44 வேக்கன்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட்டுக்கு. இங்கேயும் உங்களுக்கு 46 கொடுத்துருக்காங்களா? ஓகே, 42 வேக்கன்ட் இது குறைச்சிருக்காங்க. ஸோ இங்கே 44, இதுதான் உங்களுக்கு ஃபைனல். ஹிந்து ரிலிஜியஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அங்கிட்டு இன்னொரு ஒரு ப்ரொமோஷன் வரும், ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லி அதுக்கப்புறம் டெப்டி தாசில்தார் அப்படின்றது போதும். அதாவது இப்போ நான் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் சொன்னோம். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து குரூப் 2A தென் டேரெக்டாக குரூப் 2 அப்படின்ற ஒரு கிரேடுக்கு தான் போக முடியும். ஆனால் இந்த ஹிந்து அறநிலையத்துறை, ரெவன்யூ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு குரூப் 2A கிரேடுக்கு குரூப் 2 கிரேடுக்கும் நடுவில் ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு போய் நீங்கள் போகிறதுனால ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது ஒரு சீக்கிரமாக ஒரு 6 வருஷம் அப்படின்றது தெரிஞ்சாலும் 6, 6, 12 அப்படின்றது குரூப் 2 கிரேடுக்கு போகிறதுக்கு ஆயிரும். அதே டைம் தான் நார்மல் நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்தாலும் 6, 10, 12 வருடங்கள் அப்படின்றது ஆகிடும். ஓகேங்களா? HRNC பொறுத்த வரைக்கும் வேலைப்புழு அப்படின்றது ஒரு மீடியமான துறை அப்படின்னு சொல்லலாம். வேலைப்புழு அப்படின்றது இப்போ ரீசெண்டாக ஒரு 2021 உங்களுக்கு வேலைப்புழு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய துறை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. மற்றபடி ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் தான். எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கும் உள்ளாகாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்றது. தென் அசிஸ்டன்ட் ஆஃப் லேபர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். இது எல்லாமே மீடியமான டிபார்ட்மெண்ட். ஹிந்து அறநிலையத்துறை, லேபர் எல்லாம் வந்து மீடியமான டிபார்ட்மெண்ட் சொல்ல முடியும். தொழிலாளர் நலத்துறை, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பதற்கு செயல்படக்கூடிய ஒரு துறையாக இது இருக்குது. ரொம்பவே ஒரு கொஞ்சம் நல்ல பவரும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். இதில் வந்து உங்களுக்கு குரூப் 2A என்ட்ரி, குரூப் 2 என்ட்ரி டைரக்ட் என்ட்ரி இருக்குது. தென் குரூப் 1 என்ட்ரியும் டைரக்ட் என்ட்ரி இருக்குது. அப்படின்றப்ப கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் ஸ்லோவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மற்றபடி டிபார்ட்மெண்ட் அதனால தான் இதெல்லாம் வந்து மீடியம் டிபார்ட்மெண்ட்டாக வைக்கிறோம். ஒருவேளை இது குரூப் 2A என்ட்ரி மட்டும்தான், குரூப் 2, குரூப் 1 என்ட்ரி கிடையாது அப்படின்னா இதுவுமே கண்டிப்பாக நல்ல டாப் லெவல் டிபார்ட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கும். தென் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்றது தென் அவங்களாம் வந்து மீடியமாக எடுக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். என்சிசி அப்படின்றது. தென் போலீஸ்லாம் வந்து நீங்கள் நார்மல் என்சிசி போலீஸ்லாம் வந்து நீங்கள் வந்து நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபாக இருப்பீங்க. நான் ஏற்கனவே மேலே சொன்னேன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹைவே டிபார்ட்மெண்ட். எந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து நீங்கள் நான் டெக்னிக்கலாக போகிறீங்களோ அதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கோப் இருக்காது. அப்போ நீங்கள் ஒன்று அப்படியே மேனேஜ் பண்ணி போயிடணும். இல்லை அப்படின்னா படித்து வேறு எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிற மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கணும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா போலீஸ்க்கு தான் பவர்ஃபுல். நீங்கள் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகள் பார்க்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதுதான் இது வந்து நான் டெக்னிக்கலாக இருக்கும். ஸோ போலீஸில் இருக்குது பவர்ஃபுல் தான். மற்றபடி உங்களுக்கு நீங்கள் ஒரு ஹையர் அஃபிஷியல்ஸ், டாப் லெவல் ஹையர் அஃபிஷியல்ஸாக இப்போ போலீஸாக இருந்து உங்களால் ஒரு டிஎஸ்பி ஆக முடியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டண்ட்டாக போய் அப்படின்னா ஆக முடியாது. அதே போல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் உங்களால் இன்ஜினியர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் போய் உங்களால் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் ஆக முடியும்னா ஆக முடியாது. இதுதான் உண்மை. மற்றபடி நீங்கள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போகிறீங்கன்னா உங்களால் ஒரு தாசில்தார் ஆக முடியும். ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டில் போகிறீங்கன்னா உங்களால் ஒரு டிஓ ஆக முடியும். இதுதான் ஒரு உண்மையான விஷயம். இந்த மாதிரி பார்த்து நான் டெக்னிக்கலாக போகாமல் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கல் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதுதான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம், வேறு பிரச்சனை கிடையாது. தென் இங்கே பார்க்குறப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் டாப் லெவல் டிபார்ட்மெண்ட் தான் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக போய் 6 வேக்கன் தான் இருக்குது. ஸோ டக்குன்னு இதெல்லாம் ஃபில் ஆயிரும். இதெல்லாம் வந்து எடுத்துருவாங்க, சீக்கிரமாக எடுத்துருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷன் ரொம்ப லேட்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். குரூப் 4 என்ட்ரி, குரூப் 2 என்ட்ரி உங்களுக்கு, தென் குரூப் 2 என்ட்ரியும் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டே ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அசிஸ்டண்ட்லேருந்து இன்னும் ஒரு 10-12 வருஷம் டேரக்ட் என்ட்ரி, ஃபஸ்ட்டு என்ட்ரி டேரக்ட் என்ட்ரி அசிஸ்டண்ட்டுக்கு 2012-13 டைமில் வந்ததுலேருந்து இன்னும் யாரும் சப் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. தென் உங்களுக்கு ரெவன்யூ எல்லாருமே டாப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ரெவன்யூன்னு சொல்லுவோம். ரெவன்யூவோட சேலரி அதிகமாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது. அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு போகும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் குரூப் 4 தான் வந்து ஃபஸ்ட்டு ரெவன்யூ காலியாகும், ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன். பட் குரூப் 2A வந்துருச்சுன்னா உங்களுக்கு அதோட சேலரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் சீனியர் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி போஸ்ட் தான் உங்களுக்கு சீக்கிரமாக காலியாகும். ரெவன்யூ பற்றி எல்லாருக்குமே தெரியும், சொல்லி இது பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும். உங்களால் ஒரு தாசில்தார் கேடர் அந்த மாதிரி போக முடியும். ஸோ கமிஷனர் ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ஹெட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க, கமிஷனர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க. மற்றபடி இது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் அப்படின்றப்ப டிஸ்ட்ரிக்ட் வைஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட்னா என்ன, ஸ்டேட் சீனியாரிட்டினா என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து குரூப் 4 டைம்லேயே ஒரு வீடியோ போட்டிருப்போம். பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியுமே மோஸ்ட்லி இப்போ நம்ம பேசக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியுமே அதில் நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியும் ஸ்பெசிஃபிக்காக பேசி குரூப் 4க்காக பேசியிருப்போம். அதுதான் குரூப் 2Aக்கும். குரூப் 4ல் இருக்க தான் குரூப் 2Aக்கும். அசிஸ்டண்ட்டுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அந்த 3 வருஷம் விஷயம் 3 வருஷம் மட்டும் தான். இது வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றிருக்காங்க. புதுசாக வரக்கூடியதில் இனிமேல் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண போகிறாங்க. இது
டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களால் உங்களுடைய நீங்கள் எடுக்கிற மாவட்டத்துக்குள்ளேயே ஓட்ட முடியும். ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறத பற்றிலாம் நம்ம அந்த பேசிக் டீடைல்ஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சொந்த மாவட்டத்தில் கிடச்சிச்சு இல்லை பக்கத்து மாவட்டத்தில் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்ல முடியும். நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எடுக்க முடியும். தென் உங்களுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதுவே தான் ஒரு அங்கே எப்படி ஒரு தாசில்தார் டெப்டி தாசில்தார் ஆக முடியுமோ அதே போல் இங்கே வந்து உங்களால் பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பிடிஓ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பிடிஓ ஆகணும், பிடிஓ டிபார்ட்மெண்ட் நார்மலாக சொல்லுவாங்க. ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது ரெவன்யூவும் சரி பிடிஓவும் சரி உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். பவர் அப்படின்றது அதிகமாக இருக்க இடத்துல ப்ரெஷர் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் தான். பட் நீங்கள் மேனேஜ் பண்ணி போக முடியும், என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியும், எனக்கு பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு துறை தான். தென் ஸ்கூல் எஜுகேஷன் உங்களுக்கு வேலைப்பளு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு துறை தான். குறைவாகன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை இல்லாமல் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே வேலை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் எடுப்பாங்க. மோஸ்ட்லி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது பெருசாக இருக்காது. நிறைய பேர் அசிஸ்டண்ட்டாக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் எஜுகேஷனில். 173 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. போன தடவையும் ஸ்கூல் எஜுகேஷனில் அசிஸ்டன்ட் டேரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுறாங்க ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து. வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது, ஏன் வந்து அசிஸ்டன்ட் வந்து டேரக்ட் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி ஃபீஸ்ஃபுல்லாக போயிட்டு ஒரு ஸ்கூலில் போயிட்டு உங்களால் ஒர்க் பண்ணிட்டு வர முடியும். ஸ்கூலில் போயிட்டு ஒரு ஸ்கூலில் இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஸ்கூல்லையோ ஒரு டிஓ ஆஃபீஸ்லையோ போயிட்டு ஒரு நீங்கள் இருந்துட்டு வர முடியும் அப்படின்றப்ப பீஸ்ஃபுல்லாக போக முடியும் அப்படின்றப்ப எடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து எனக்கு பெருசாக ஒரு யார்ட்டையும் பெரிய அளவில் பேசாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கவங்க அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எடுக்குவாங்க. பெண்கள் நிறைய பேர் அந்த துறையை எடுப்பாங்க. தென் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்றது. செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லா அண்ட் ஃபினான்ஸுக்கு தனியாக இருக்கும். லா அண்ட் ஃபினான்ஸ் தவிர மற்ற எல்லாமே தனியாக இருக்கும். 8 வேக்கன்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக்ரட்டரியேட்டில் இருக்க போகிறீங்க அப்படின்றப்ப சென்னையில் தான் நீங்கள் கடைசி வரைக்கும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கீங்க அசிஸ்டண்ட்டு. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏஎஸ்ஓ எஸ்ஓ அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் போகும். ஓகே நீங்கள் சென்னையில் இருக்கிறது எங்களுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா செக்ரட்டரியேட் பவர்ஃபுல் நிறைய டீடைல்ஸ் அப்படின்றது நிறைய பேருடைய பழக்க வழக்கங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். தென் சோசியல் வெல்ஃபேர் அப்படின்றது நல்ல துறை தான். பெண்களுக்கு அதிகமாக ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு துறை. ஏன்னா வந்து சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறை அப்படின்றதே வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வந்து பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றப்ப பெண்கள் மோஸ்ட்லி எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸில் நிறைய ப்ரொமோஷன்ஸில் வந்து உங்களுக்கு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோசியல் வெல்ஃபேர் பெண்களுக்கு ப்ரொமோஷன்ஸில் நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை. பெரிய அளவில் ப்ரெஷர் இல்லாத துறை. சமூக நலத்துறை பற்றி நம்ம ஏற்கனவே குரூப் 4 டைமில் பேசியிருக்கோம். எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியுமே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் குரூப் 4 டைமில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. தென் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. நம்ம பெருசாக தெரில, ஸோ அதை விட்டுரும். ஸ்டேஷனரி பிரிண்டிங் இதெல்லாம் வந்து நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கிடச்சிச்சின்னா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம். டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய வேலை. நீங்கள் அங்கே போகிறப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அங்கே இருப்பாங்க ஏஎஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, எஸ் ஒருத்தவங்க இருப்பாங்க, அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட்டு நீங்கள் அடுத்த வருஷம் போகிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இது வேலை. தென் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக விரும்பப்படக்கூடிய ஒரு துறையாக தான் இருக்குது. பட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களால பெரிய லெவலில் ஒரு ஆர்டிஓ ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் ஆர்டிஓ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆகவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆர்டிஓ ஆக முடியும். பட் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்ஸில் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டருக்கும் இங்கேருந்து ஒரு நீங்கள் இங்கே குரூப் 4 குரூப் 2 நார்மல் நான் டெக்னிக்கல்லேருந்து போகிறவங்களுக்கும் ரேஷியோ வைஸ் ரொம்ப கம்மியாக தான் ஃபில் பண்ணுறாங்க ஆர்டிஓ பிஏ ஆர்டிஓ. ஸோ வந்து ப்ரொமோஷன் வைஸ் நீங்கள் வந்து ஒரு குரூப் 2 கிரேடு வரைக்கும் போயிட்டு குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் நடுவில் ஒரு கிரேடு, அந்த கிரேடு வரைக்கும் போயிட்டு உங்களால் ரிட்டையர்மெண்ட் ஆக முடியும் அப்படின்றது இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில். மற்றபடி ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு தெரியும் ஆர்டிஓ ஆஃபீஸ் பற்றி நம்ம சொல்கிற அவசியம் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். அந்த டிரான்ஸ்போர்ட் ஓரியன்டான லைசன்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறது எல்லாமே அவங்க தான். ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நீங்கள் வேணா பார்த்துக்கலாம். விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படின்றதும் இருக்கக்கூடிய ஒரு துறை தான். இதுவுமே வந்து நீங்கள் நான் டெக்னிக்கலாக தான் போவீங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அருமையான எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய துறை. டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் வந்து அடுத்துதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனும் ரெவன்யூவும் ரூரல் டெவலப்மெண்ட்டும் வந்து குரூப் 4 டாப். இங்கே குரூப் 2 ஏவை பொறுத்த வரைக்கும் அது டாப் கிடையாது. அது எதற்கான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதற்கான ரீசன் சேலரி தான், வேறு ஒன்றும் கிடையாது.
ஓகே. இதில் சேலரி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரில. லெவல் பே கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு லெவல் பே அப்படின்றது சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ், ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹிந்து ரிலிஜியஸ், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு லெவல் 12. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், இது எல்லாமே உங்களுக்கு சூப்பர்வைசர் ஜூன் லெவல் 11 அப்படின்றது இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ரெவன்யூக்கெலாம் என்ன தான், ரெவன்யூக்கு லெவல் 10 தான் பே. 10லேருந்து நீங்கள் 12க்கு பேக்கு போகிறதுக்கு, அதாவது இது வந்து 20,600 அப்படின்றது பேசிக் பே. இங்கே வந்து உங்களுக்கு இந்த லெவல் 12 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 35,000 சம்திங் அப்படின்றது வரும். ஸோ குரூப் 2 ஈக்குவலான, குரூப் 2க்கு ஈக்குவலான ஒரு பே இதில் வரும் அப்படின்றதுனால மோஸ்ட்லி இந்த போஸ்ட்லாம் தான் டாப்பில். இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் எடுத்தவங்க தான் நிறைய பேர் அதிகமாக டாப் லெவலில் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த லெவல் 10 போஸ்ட் தான் நமக்கு தமிழ் மீடியத்தில் படித்து எழுதுனவங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம் அப்படின்றது புரியுதுங்களா? இதுதான் அதனால தான் அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. லோக்கல் ஃபண்ட் ஆடிட், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஸ்பெஷல் படிப்பு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் டவுட்டாக இருக்குது, பார்த்துருவோம். ஓகே, லோக்கல் ஃபண்ட் ஆடிட், ஆடிட் இன்ஸ்பெக்டர், 1029 1069 1069 பார்த்தீங்கன்னா பிஏ அல்லது பிஎஸ்சி அல்லது பிகாம் மூணில் ஏதோ ஒன்று படிச்சிருந்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஃபண்ட் ஆடிட். இதில் வந்து பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இது 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னா லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இந்த போஸ்ட் நீங்கள் எடுக்கிறதுக்கான எலிஜிபிள். ரொம்ப அதிகமான வேக்கண்டே இருக்குது, 277 வேக்கண்ட் இருக்குது. அப்படின்றப்ப தைரியமாக பவர்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். தென் டாப்பில் ஃபில் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எப்பயுமே. ஓகேங்களா? ஓகே. தென் அசிஸ்டன்ட் அல்லது அக்கௌண்டன்ட் அல்லது ஸ்டோர் கீப்பர் அப்படின்னு வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் வரக்கூடிய ட்ரைனிங் விங் அப்படின்றது சொல்கிறாங்க. இதில் 2 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் விங், எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சொல்லுவோம். அதில் எம்ப்ளாய்மெண்ட் விங் அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கும், ட்ரைனிங் விங் சொல்லி தனியாக இருக்கும். அப்போ ட்ரைனிங்ஸ்லாம் நடத்துவாங்க கவர்மெண்ட்ஸ்லேருந்து, அதை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான். இது வந்து அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, இல்லை அக்கௌண்டன்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்டோர் கீப்பர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் செரிகல்ச்சர், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆடிட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அசிஸ்டன்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்தாங்க, இது வந்து ஆடிட் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒன்று. தென் இது இருக்குது. தென் ஆடிட் இன்ஸ்பெக்டர், ஹிந்து ரிலிஜியஸில் வரக்கூடிய ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் கேடர் எதுவும் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர், சரி ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது நல்ல பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். இதுக்குமே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பே அப்படின்றது பே லெவல் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு இதில் இருக்கா, இல்லை சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் இருக்குது. ஓகே, இதுவும் உங்களுக்கு பே லெவல் அதிகம் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எப்படி ஒரு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் தான் இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்றது. அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் ப்ரொமோஷனில் போகக்கூடிய, அசிஸ்டண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ப்ரொமோஷன் தான் இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டர். இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டரும் குரூப் 2A தான் இருக்குது, அந்த அசிஸ்டண்ட்டும் குரூப் 2A தான் இருக்குது. ஸோ இது ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அசிஸ்டன்ட் அப்படின்றது ஃபில் ஆகும். ஸோ நீங்கள் ஒருவேளை ஹிந்து அறநிலையத்துறை எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆடிட் இன்ஸ்பெக்டர் இல்லைன்ற பட்சத்தில் அசிஸ்டன்ட்டுக்கு போங்க. ஓகே. தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 அப்படின்றப்ப டவுன் பஞ்சாயத்து, பேரூராட்சி நிர்வாகம். ஸோ அந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அப்போ கிரேட் 2 இது, அடுத்து கிரேட் 1 ப்ரொமோஷன், அந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது போகும். ஸோ டவுன் பஞ்சாயத்து அப்படின்றது பேரூராட்சி, அந்த பேரூராட்சிக்கு இஓ தான் ஹெட். ஒரு நம்ம நார்மலாக சொல்ல போனால் விஏஓட பவர்ஃபுல். விஏஓ வந்து கிராமத்துக்குன்னு சொல்லுவோம், அதே போல் ஒரு பேரூராட்சிக்கு எப்படி அவர் தலைவரோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களுக்கு அந்த ஏலம் விடுறதுலேருந்து டெண்டர் நடத்துறதுலேருந்து உங்களுக்கு ஒரு முனிசிபல் கமிஷனரோட ஈக்குவல் பண்ணலாம். ஒரு முனிசிபல் கமிஷனர் எப்படி ஒரு முனிசிபலுக்கு கண்ட்ரோலோ அதே போல் தான் இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு பேரூராட்சிக்கு முழுக்க நிர்வாக தலைவர் அப்படின்றது இவர் தான். நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போம், என்ன படிச்சு தான் வந்திருக்கோம், நம்ம அந்த சிலபஸ்லாம் படித்து முடிச்சு தான் அந்த குரூப் 2 கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பற்றி. ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட், பே லெவல் கம்மி தான், 20,600 தான். பட் உங்களுக்கு பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு உண்மை. ஓகேங்களா? தென் கிரேட் 2 ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன், ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஷார்ட் ஃபால் வேகன்சி இருக்குது. ஹேண்ட்லூம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் புதுசாக போட்டிருக்காங்களா? இல்லை. ஓகே. தென் உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டில் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது. தென் உங்களுக்கு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றத்தில் லோயர் டிவிஷன் கிளர்க் இருக்குது. ஓகே. இந்த பர்சனல் கிளர்க்கு, செக்ரட்டரியேட்டு வரக்கூடிய இந்த பர்சனல் கிளர்க்லாம் வந்து உங்களுக்கு காமர்ஸ் கேட்பாங்க, எக்கனாமிக்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், கரெக்டாக பாருங்க. தென் இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்றது, தென் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர், இது ரெண்டும் பயங்கரமாக போகும். இதில் உங்களுக்கு 285 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு மாற்றி 284 ஒரு வேக்கண்ட் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ 284 வேக்கண்ட் இருக்குது அந்த சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு. உங்களுக்கு நீங்கள் எத்தனை வேக்கண்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துருங்க. டாப் லெவலில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 என்னென்ன ஆடிட் இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் வரக்கூடிய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இந்த 3 பயங்கரமாக போகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதெல்லாம் 3ல் ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கிறதுக்கு தயங்க வேண்டாம். தென் புதுசாக வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்களா, இந்த 80Aல ஏதாச்சும் ஆட் பண்ணியிருக்காங்களா? 80A ஃபுல்லாகவே பார்த்துரும், என்னென்ன இருந்துச்சோ எல்லாமே பார்த்துரும். 80Eல ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா குரூப் 2ல் போகக்கூடியது முனிசிபல் கமிஷனர், அதை விட்டுருவோம். ஓகே. ப்ரோக்ராமர், இது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து போகும்போது ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குரூப் 2 கிரேட் ஆகுது.
ஓகே. இந்த ஹிந்து அறநிலையத்துறை கொஞ்சம் மாத்திருந்தாங்களா? அது பார்த்தோம். தமிழ்நாடு டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், சென்னை மெட்ரோபாலிட்டன் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தோம். அதுவுமே உங்களுக்கு மாத்திருக்காங்க. கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில பார்த்தோம். 285 இருந்தது, ஒரு வேகன் கம்மி பண்ணி 284 கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷன் 177 இருந்ததை 172 கொடுத்துருக்காங்க. 177 தானே இருந்துச்சு, தெரில. ஓகே, அதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க 32. ஸோ இதுதான் உங்களுக்கு வேக்கன்சி அண்டு டாப் டிபார்ட்மெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சிலது பேசியிருக்கோம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி. அதெல்லாம் பாருங்கள். எப்பயுமே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு இதுதான் கிடைக்கணும், எனக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் தான் கிடைக்கணும், என் ரேங்க் வந்து கம்யூனல் ரேங்க் வந்து 300 இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நமக்கு கிடைக்கிற சான்ஸ் இல்லை, சான்ஸ் கம்மி அப்படின்றது நமக்கே தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி என்ன போஸ்ட் கிடைக்குமோ அப்படின்றத நம்மளே அனலைஸ் பண்ணி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது எனக்கு சீனியர் இன்ஸ்பெக்டர் தான் வேணும், எனக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் தான் வேணும், எனக்கு ஆடிட் இன்ஸ்பெக்டர் தான் வேணும்னு சொல்லி நம்ம மனநிலையில் இருந்துட்டு அது கிடைக்கலன்னா நமக்கு என்ன ஆகும், டவுன்ஃபால் ஆகும். ஸோ நம்ம என்ன ரேங்க், என்ன நம்ம கம்யூனல் ரேங்க் என்ன கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். போய்ட்டு எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்களோ அதில் கிடைக்கக்கூடியதில் உங்களுக்கு எது கிடைக்கும், உங்களுக்கு எதெல்லாம் எலிஜிபிள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இதில் தெரிஞ்சிடும். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு 400 ரேங்க்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாளே போகிறீங்க. அடுத்து 400 to 800 அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறீங்க. அப்போ ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போனால் எனக்கு இதெல்லாம் சான்ஸ் இருக்கும், செகண்ட் டே கவுன்சிலிங் போனால் எனக்கு இதெல்லாம் சான்சஸ் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இப்போ பேசுனதுலேயே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பேசின டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு 2 days ஃபில் ஆகக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாமே. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுவுமே வந்து கெட்ட டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடைக்காது. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம இந்த வேலைக்காக எவ்வளோ போராடி படிச்சிருப்போம் அப்படின்றது நமக்கு தெரியும். எந்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சாலும் சந்தோஷம் தான். ஸோ ஆனால் நம்ம அதுக்கான அனலைஸ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடைசியில் நான் போகிறப்ப 4 டிபார்ட்மெண்ட் தான் இருந்துச்சு. அந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் நான் பெஸ்ட் எடுத்துருந்தேன். அதுதான் வேணும் நமக்கு, புரியுதுங்களா? 4 டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது, ஏதோ ஒன்று சூஸ் நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணக்கூடாது. 4 டிபார்ட்மெண்ட் எனக்கு கிடைச்சதுல நான் பெஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அதே போல் நீங்கள் போகும்போது எனக்கு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் வேணும்னு சொல்லி மைண்ட் செட்டோட போகாதீங்க. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டோட போகாதீங்க. ஒரு 4லேருந்து 5 வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லலாம். 5 ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிஃபரன்ஸ் படி. இந்த 5ல் எனக்கு எது கிடைச்சாலும் சந்தோஷம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸே கிடைக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் எனக்கு. இருந்தாலும் 5ல் எது கிடைச்சாலும் சந்தோஷம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா வெளியே வரும்போது நீங்கள் சந்தோஷமாக வருவீங்க. கஷ்டப்பட்டு படிச்சிருக்கோம், பாஸ் பண்ணியிருக்கோம், வேலைக்கு போக போகிறோம். ஸோ எது கிடைச்சாலும் சந்தோஷம். நம்ம சொல்லியிருப்போம், நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம், அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம போய் உட்கார்றப்ப நம்ம என்ன நினச்சிருப்போம், ஏதோ ஒரு போஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A ஃபில் பண்ணக்கூடிய ஒரு கடைசி போஸ்ட்டாச்சும் எனக்கு கிடைச்சாலும் பரவாயில்லன்னு நினச்சிருப்போம். ஸோ அதை நல்லா மைண்டில் எடுத்திருக்கீங்க. அதை விட நல்ல ரேங்கே நம்ம எடுத்திருக்கோம், நல்ல போஸ்ட்டே எடுக்க போகிறோம் அப்படின்றப்ப அந்த மைண்ட் செட்டில் போங்க. கவுன்சிலிங்கான ப்ரிப்பரேஷன் நல்லா ஈடுபடுங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு போயிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வரவே வராதிங்க தயவு செஞ்சு. அதனால் ஸோ நல்லா அனலைஸ் பண்ணி எடுங்க. எது உங்களுக்கு வேணும் வேணாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அவன் சொன்னான்னு கேட்காதீங்க. எது வேணும் எது வேணாம், எது பாசிட்டிவ், ஒருத்தட்ட போயிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நான் எடுக்கவா வேணாமான்னு கேட்காதீங்க. அதில் டிபார்ட்மெண்ட் எப்படி அப்படின்றத கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. அதை வச்சு உங்களுக்கு அது வேணுமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம எப்பயுமே சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த கிளாஸில் நம்ம சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பேசி முடிச்சிருப்போம். ஒரு எப்படி நீங்கள் ஒரு கவுன்சிலிங் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். எதெல்லாம் டாப் டிபார்ட்மெண்ட்ஸ், எதெல்லாம் வந்து போட்டு எடுக்கக்கூடிய துறைகள் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பேசியிருக்கோம். இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேசணுமோ எல்லாமே நம்ம பேசியிருப்போம். இன்னும் டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக போய் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம பேசிக் டீடைல்ஸ்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருப்போம். குரூப் 4 டைமில் உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றியும் நிறைய அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். அதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த கிளாஸ் முழுக்க புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். புரிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குரூப் 2 2A கவுன்சிலிங்க்கு போகக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பார்டரில் இருந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைப்பதற்கான வாழ்த்துக்கள். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம அடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக படிப்போம் அப்படின்றத மைண்டில் நிறுத்திக்கோங்க. எத்தனை முறை நம்ம போராடினாலும் நம்ம கன்சிஸ்டன்சியாக படிச்சுக்கிட்டே இருக்கப்போ எத்தனை தோல்விகள் வந்தாலும் நமக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது ஒரு நாள் வந்தே தீரும். ஸோ விடாமுயற்சியோடு போராடுங்க. வெற்றி அப்படின்றது நிச்சயம். நன்றி, வணக்கம்.